ஓம் சாந்தி. இப்ப நாம மகிழ்ச்சிய பத்தி பார்க்க போறோம். மகிழ்ச்சினா என்ன, எப்படி கிடைக்குது, யாரிடமிருந்து கிடைக்குது, அதை எப்படி நாம அடையறது, அதை எப்படி நாம தக்க வச்சுக்கிறது, பல கோணங்கள்ல மகிழ்ச்சி என்பதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். மகிழ்ச்சி அவசியம் ஒரு மனிதனுக்கு தேவையானது இல்லையா? இந்த கேள்விய எப்போது யாரிடம் கேட்டாலும் கிடைக்கும் பதில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மகிழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. மகிழ்ச்சி என்பது என்ன? எது மகிழ்ச்சி? அப்ப அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குது? சுவையா உணவு சாப்பிடுறது மூலமா மகிழ்ச்சி கிடைக்குதா, இல்ல அழகான ஆடை டிரெஸ் போட்டுக்கிறதுனால மகிழ்ச்சி கிடைக்குதா, இல்ல எதுலயாவது ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்காக மகிழ்ச்சி கிடைக்குதா? வெற்றியின் மூலமா கிடைக்குதா, நல்ல உணவு சாப்பிடுறது மூலமா கிடைக்குதா, இல்ல நல்ல டிரெஸ், உயர்ந்த காஸ்ட்லியான டிரெஸ் போட்டுக்கிறதுனால மகிழ்ச்சி கிடைக்குதா? அப்ப யாரிடம் இருந்து மகிழ்ச்சி கிடைக்குது? காதலியிடம் இருந்து கிடைக்குதா, இல்ல மனைவியிடம் இருந்து கிடைக்குதா, இல்ல குழந்தைங்க கிட்ட இருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா, இல்ல நம்ம ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல வேலையில இருக்கோம், பதவியில இருக்கோம் அப்படின்னா அதன் மூலமா நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா, இல்ல பாசம், மற்றவங்க மீது பாசம் காமிக்கிறதாலேயோ, இல்ல மற்றவர்கள் நம்ம மீது பாசம் காமிக்கிறதுனாலயோ அதனால நமக்கு பாசம் கிடைக்குதா அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்ற 5 வார்த்தையில நாம நல்லா அலசணும், தேடி பார்க்கணும். எத்தனை கேள்வி அதுல இருந்து வருது பாருங்க. மகிழ்ச்சி அப்ப எப்படி இருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது, எதனால வருது அப்படின்னு நிறைய கேள்விகள் அதுல இருந்து வருது. இன்னும் 100 கேள்வி கூட நம்ம மகிழ்ச்சி என்ற அந்த 5 எழுத்துக்குள் தேட தேட நிறைய பிறந்துகிட்டே இருக்கும். கேள்விகள் திறந்து கொண்டே இருக்கும். 100கணக்கான கேள்விகள் நமக்கு கிடைக்கும். அப்போ மகிழ்ச்சி என்ற 4 கட்டங்கள் என்பது முக்கியமானது மகிழ்ச்சியில. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எது மகிழ்ச்சி, 2வது மகிழ்ச்சி எங்கே இருந்து கிடைக்கிறது, 3வது எப்படி அதை பெறுவது, 4வது எப்படி அதை அனுபவிப்பது. அப்ப மகிழ்ச்சிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையில அணுகுறாங்க, பெறாங்க, அனுபவம் செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு சோகம் என்றால் என்னவென்று தெரியும், நமக்கே தெரியும். அது வந்தால் என்னை விட்டு அகல மறுக்கிறது. அப்ப ஒரு சோகம், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் எனக்குள்ள வருது அப்படின்னா அது என்னை விட்டு போகிறதுக்கு மறுக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிற அப்படின்னு நினைக்குது. எனக்கு மகிழ்ச்சியையும் தெரியும், ஆனால் மகிழ்ச்சி வந்த சுவடே தெரியாமல் சில நிமிடங்களிலேயே மறைந்து போய்விடுகிறது. அப்ப பாருங்க, மகிழ்ச்சி என்றாலும் எனக்கு என்னன்னு தெரியுது, எனக்குள்ள சோகம் என்ற கவலை வரதும் எனக்கு தெரியுது. ஆனா பாருங்க, மகிழ்ச்சி வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிடமே அது வந்த இடமே தெரியாம காணாம போயிடுது, மறைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பது இவருடைய ஆதங்கம். அதாவது ஒருத்தரால தனக்குள் வந்த அந்த மகிழ்ச்சிய அனுபவம் செய்து அத தக்க வச்சுக்க தெரியல அப்படின்னா என்ன செய்யறது? நான் இப்போது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு 40 வயது, நான் மீண்டும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன் என்கிறார். இன்னொருவர் அவரிடம், அப்படியானால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்த 39வது வயது வரை மகிழ்ச்சியாக இருந்தீர்களா என்று கேட்டால் ஆமாம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அப்போதும் சில நெருக்கடிகளால் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்தேன் என்றார். அப்படியானால்
மீண்டும் ஆரோக்கியம் பெற்றதும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா என்று கேட்டால் அவரால் தெளிவாக பதில் அளிக்க முடியவில்லை. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 40 வயசு. அப்ப 40 வயசு இருக்கும் போது ஆரோக்கியம் இல்லாம போயிடுது. அப்ப அவர் நினைக்கிறாரு, எனக்கு ஆரோக்கியமான உடல் கிடைச்சிடுச்சுன்னா மிகுந்த மகிழ்ச்சி கிடைச்சிடும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இன்னொருத்தர் கேக்குறாரு, அப்ப 40வது வயசுல உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு, அதனால மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ 39வது வயசுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்ததா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அப்ப கூட எனக்கு சில பிரச்சனைகளால அப்பப்ப மகிழ்ச்சி இல்லாம தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகிழ்ச்சி அப்படின்னா அது கிடைச்சிடுது, எனக்கு இது மூலமா கிடைச்சிடும் அப்படின்ற உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுதா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரால தெளிவா பதில் சொல்ல முடியல. இவரது கருத்துப்படி பார்த்தால் ஆரோக்கியம் இருந்தால் மகிழ்ச்சியும் வந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை அல்லவா? சிலர் அதிகாலையில் படுக்கையில் இருந்து எழும்போதே உற்சாக துள்ளலோடு எழுந்து ஹாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது போல் பூக்கள் போல வலம் வருகிறார்கள். இவர்களுக்கு படுக்கையில் இருந்த மகிழ்ச்சி கிடைக்கிறதா? தூங்குறாங்க, தூங்கி எழுந்திருச்சதும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். அப்போ ஒரு பூ எப்படி புத்தம் புதியதாக அந்த செடியில பூத்து மலர்ந்து இருக்கோ, அந்த மாதிரி அந்த ஆத்மாவுடைய முகம் பாவனை பாத்தீங்கன்னா பூக்கள் போல மலர்ந்து இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப படுக்கையிலே அவர் மகிழ்ச்சியா இருக்காரா? படுத்து தூங்கும் போது மகிழ்ச்சி கிடைக்குதா அப்படின்னு கேக்குறேன். பாத்தீங்கன்னா சிலர் படுக்கையில் இருந்து எழவே தன்னால் முடியவில்லை என்கிறார்கள். போனில் பேசக்கூட தனக்கு தெம்பில்லை என்கிறார்கள். படுக்கை இவர்களது மகிழ்ச்சியை பறித்துக் கொள்கிறதா? அப்ப படுத்து தூங்கி எழுந்திருச்சவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னா தூக்கத்திலே அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா? இல்ல தூங்கி எழுந்திருச்சு என்னால ஒரு போன் கூட பேச முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அந்த தூக்கம் அவங்களுடைய மகிழ்ச்சியை பறிச்சிடுதா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. ஒரு பகுதியில் மகிழ்ச்சியின் அடையாளம் சிரிப்பு என்று சிரித்தபடிதான் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு பகுதியினரோ நன்றாக அழுதேன், மனபாரம் இறங்கிவிட்டது, இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறார்கள். அப்படியானால் சிரிப்பது மகிழ்ச்சியா அல்லது அழுவது மகிழ்ச்சியா என்ற சந்தேகம் வருகிறதல்லவா? அப்ப ஒருத்தர் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதனால மகிழ்ச்சி வருதுன்றாரு. இன்னொருத்தர் நான் நல்லா அழுதேன், எனக்குள்ள இருக்க கவலை பிரச்சனை பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அழுகையின் மூலமா அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி ஏற்படுதா? இப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இத்தனை சந்தேகங்களும் கேள்விகளும் இருப்பதால் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதும் அனுபவிப்பதும் கஷ்டமான விஷயம் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். மகிழ்ச்சி அடைவதும் அதை அனுபவிப்பதும் மிக மிக எளிதானது. இருந்த இடத்திலேயே அதை அனுபவிக்கலாம். அதற்கு பணம் தேவையில்லை, நேரம் தேவையில்லை, உங்களுடைய மனம் மட்டும்தான் தேவை. நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது பணத்தாலேயோ பொருளாலேயோ வாங்க முடியாது. மகிழ்ச்சி என்பது நம் உள்ளார்ந்த மனதுக்குள் ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது என்பது நம் கையில்தான் உள்ளது.